வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவுடைய பிராண்ட்லேருந்து வந்து எக்ஸ்ட்ரீம் 160 R4V பைக் வந்து நம்ம கிட்ட இருக்குது. இது வந்து செகண்ட் ஜெனரேஷன் வண்டி. இதுக்கு முன்னாடியுமே வந்து ஹீரோவுடைய பிராண்ட்லேருந்து வந்து எக்ஸ்ட்ரீம் 160 R அப்படிங்கிற ஒரு பைக் வந்து இருந்தது. அந்த வண்டியிலேருந்து இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட அப்டேட்ஸோடு வந்து இந்த செகண்ட் ஜெனரேஷன் வண்டியை வந்து ஹீரோ இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு லைனப்பில் இந்த வண்டியை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தமிழ் ரிவ்யூ தான் வந்து நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம் மக்களே, இங்கே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோவுடைய பிராண்ட்லேருந்து வந்து எக்ஸ்ட்ரீம் 160 R4V பைக் வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வண்டியுடைய ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வண்டியுடைய ஹெட்லைட்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த வண்டியுடைய ஹெட்லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு எல்இடி செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மல் லைட்ஸும் சரி, பாசிங் லைட் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபுல் எல்இடியில் இருக்குது. ஹெட்லைட்டுடைய சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஆர்எல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நமக்கு எல்இடியிலேயே அமைஞ்சிருக்கு. ஹெட்லைட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹீரோவுடைய லோகோ வந்து நமக்கு இருக்குது. அந்த லோகோவுக்கு மேலே வந்து நமக்கு நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வண்டியுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ப்ளேஸ் பண்ணி இருக்குது. ஹெட்லைட்டுடைய சைட்ஸில் வந்து நமக்கு டிஆர்எல் இருக்குது. அதுவும் நமக்கு ஃபுல்லாகவே வந்து எல்இடியில் வந்து இந்த டிஆர்எலும் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் உள்ள ஹெட்லைட்டுடைய செட்டப். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியுடைய சஸ்பென்ஷன் வந்து பார்க்கலாம். இது வந்து நமக்கு 43 mm திக்னஸ் உள்ள யூஎஸ்டி சஸ்பென்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கோல்டு கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக வந்து இருக்குது. ஹெட்லைட் அந்த சஸ்பென்ஷனுடைய சைட்ஸில் வந்து நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா KYB அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் பிராண்டுடைய சஸ்பென்ஷன் வந்து இந்த வண்டியில் ஹீரோ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து யூஎஸ்டி சஸ்பென்ஷன். வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் உள்ள டயர்ஸ் வந்து நமக்கு 100/80 17 inches டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து நமக்கு வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உள்ள டிஸ்க் பிரேக் வந்து நமக்கு 276 mm வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் நமக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து நமக்கு ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ஏபிஎஸ் உடைய அந்த ஸ்டிக்கரிங் வந்து நமக்கு ஃப்ரண்ட் மட்காஸில் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட் அந்த மட்கார்டுடைய டாப் வந்து நமக்கு கிரே கலர் ஃபினிஷிங்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸி ஃபினிஷிங்கில் இருக்குது. ரியரில் வந்து நமக்கு அப்படியே வந்து நார்மலான ஒரு பிளாஸ்டிக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அலாய் வீல் நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது. அலாய் வீலுமே வந்து நமக்கு ஒரு கிரே கலர் ஃபினிஷிங்லேயே இருக்குது. அலாய் வீலுடைய டிசைனும் நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 17 inches டயர்ஸ் நமக்கு இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 வேரியண்ட்டில் அவைலபிளில் இருக்குது. நம்ம கிட்டே இருக்கிறது டாப் மாடல் வண்டி. இதில் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது பேஸ் மாடல், கனெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் மாடல் இருக்குது. தேர்ட் மாடல் வந்து ப்ரோ மாடல், அதுதான் வந்து நம்மக்கிட்ட இருக்குது டாப் மாடல் வண்டி. இந்த ப்ரோ மாடலில் மட்டும்தான் வந்து இந்த டியூல் டோன் கலர்ஸ் வந்து அவைலபிளில் இருக்குது. நியோன் கலரும் வந்து நமக்கு டாப் மாடலில் மட்டும்தான் வந்து அவைலபிளில் இருக்குது. வண்டியுடைய ஃபியூல் டேங்க் வந்து நமக்கு மொத்தம் வந்து 12 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேங்க்குடைய எக்ஸ்டென்ஷன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு கிரே கலர் ஃபினிஷிங்கில் நமக்கு இருக்குது. ஃபைபர் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. 12 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க் நமக்கு இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த எக்ஸ்டென்ஷனில் அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்து 3D லோகோவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஆயில் கூலருடைய ஸ்டிக்கரிங் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். டேங்க்கில் அப்படியே கனெக்ட் பண்ணி நமக்கு 160R அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரிங்கும் நமக்கு இருக்குது. டேங்க்குக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியுடைய இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு 163 cc ஆயில் கூல்டட் இன்ஜின் வந்து நமக்கு இதில் இருக்குது. இதோடைய பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 16.6 PS பவரும் 14.6 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு இன்ஜின் வந்து நமக்கு இருக்குது. ஃப்ரண்ட்டில் அப்படியே அந்த இன்ஜினுக்கு முன்னாடி வந்து நமக்கு ரேடியேட்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் கவுல் நல்லாவே ஃபுல்லாக இன்ஜினை கவர் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு ஏரோடைனமிக்கல் டிசைன்ஸ்லேயே வந்து நமக்கு அந்த இன்ஜின் கவுலும் கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து அந்த 4V அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரிங் நமக்கு இருக்குது. எக்ஸாஸ்ட் வந்து நமக்கு அப்படியே ரைட் சைடில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பீஸாகவே வந்து நமக்கு அந்த எக்ஸாஸ்ட் அப்படியே வந்து வந்துடுது. ஃபுட் பேக்ஸ் வந்து பார்க்கலாம். இதுவும் நமக்கு நல்லா வந்து ஒரு ஸ்லிம்மாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து நமக்கு ஸ்டீலில் இருக்குது. ரியரில் வந்து நமக்கு 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோசாக் அப்சர்வர்ஸ் வந்து நமக்கு ரியரில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி சஸ்பென்ஷன், ரியரில் நமக்கு மோனோசாக் அப்சர்வர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. டாப் மாடலில் மட்டும்தான் வந்து நமக்கு யூஎஸ்டி சஸ்பென்ஷன் வரும். முன்னாடி மாடல்ஸில் வந்து நமக்கு நார்மலான டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. வண்டியுடைய அந்த எக்ஸாஸ்ட் கெயின் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுவுமே வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு பெரிய சைஸில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியனர் ஃபுட் ஸ்டெப்ஸ்,
வண்டியுடைய ரைட் சைடில் உள்ள அந்த ரியர் வியூ வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியில் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் சீட் வந்து இருக்குது. பேஸ் மாடலில் நமக்கு சிங்கிள் சீட் ஆப்ஷன் இருக்குது. டாப் மாடலில் ஸ்ப்ளிட் சீட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ரியரில் உள்ள டயர்ஸ் வந்து நமக்கு 130/70 ஆர் 17 inches டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து நமக்கு ரியரில் கொடுத்துருக்காங்க. ரியரில் உள்ள டிஸ்க் பிரேக் வந்து நமக்கு 220 mm திக்னஸ் உள்ள ரியர் டிஸ்க் பிரேக் இருக்குது. ரியரில் நமக்கு ஸ்டீல் பாக்ஸ் ஸ்விங் ஆர்ம் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது. ரைட் சைடில் வந்து டிஸ்க் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு செயின் டிரைவ் வந்து நமக்கு வந்துடுது. ரியரில் உள்ள அந்த டெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்க்கலாம். டெயில் டெடி நல்லாவே வந்து நமக்கு பெருசாகவே லென்த்தாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மழை டயத்தில் சேறு சகதி ரொம்பவுமே வந்து நமக்கு பில்லியன் மேலெல்லாம் படாது. அந்தளவுக்கு நல்லாவே வந்து கீழே இறக்கி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் உள்ள டெயில் லைட்டும் நமக்கு ஃபுல் வந்து எல்இடியில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஸ்மோக்டு டெயில் லைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி பிளாக் கலர்ஸ்லேயும் நமக்கு அது இருக்குது. ரியரில் வந்து நமக்கு நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு உண்டான ஸ்பேஸ், ரியரில் நமக்கு டோன் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த இடத்துல பிளேஸ் ஆகி இருக்குது. லெஃப்ட் சைடில் ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சாரி கார்டு வந்து நமக்கு இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதில் லேடிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் இல்லை, வேணும்னா நம்ம கஸ்டமைஸ்டாக வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். பட் சாரி கார்டு வந்து நமக்கு கொடுத்துருக்கிறது இந்த இடத்த ஃபுல்லாகவே வந்து நமக்கு நல்லா கவர் பண்ணி இருக்குது. பில்லியனர் ஃபுட் ஸ்டெப்ஸ் அப்படியே பில்லியனர் சீட்டுக்கு கீழேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான கீ வந்து நம்ம அங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. சிங்கிள் பீஸ் கியர் லிவர் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது. சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்ப்ளிட் சீட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 சீட்ஸ்லேயும் நமக்கு அவைலபிள் இருக்குது. டாப் மாடலில் ஸ்ப்ளிட் சீட் அவைலபிள் இருக்குது. அதோட குஷனிங்கும் நமக்கு ரொம்பவே நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. சீட்ஸில் வந்து நமக்கு 160R அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கரிங் இருக்குது. நல்ல வந்து ஒரு சாஃப்டான சீட்ஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் இருக்குது. ரியரில் கிராப் ரயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு ஸ்பாய்லர் லைக் கிராப் ரயில் மாதிரி வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. டேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ்டென்ஷன்லாம் போட்டு இருக்கும்போது நல்லாவே வந்து ஒரு பெரிய டேங்க் மாதிரியே வந்து நமக்கு இது வந்து ஒரு ஃபீல் ஆகுது. 12 லிட்டர்ஸ் வந்து ஆனால் ஃபியூல் டேங்க் வந்து நமக்கு இருக்குது. E20 பெட்ரோலும் நமக்கு இதில் சப்போர்ட் பண்ணுது. ஃபியூல் கேப் வந்து நமக்கு சென்டர்ஸில் இருக்குது. அது வந்து நமக்கு ஒரு சில்வர் கலர் ஃபினிஷிங்லேயே நமக்கு இருக்குது. குரோம் ஃபினிஷிங்கில் இருக்குது. வண்டியுடைய ஹேண்டில் பார் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து நமக்கு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து நமக்கு ஹீரோவுடைய லோகோ இருக்குது. அந்த லோகோக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியுடைய அந்த இக்னிஷன் கீ இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 கீ நமக்கு இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான டிசைன்ஸில் இருக்குது. இப்போ வந்து நம்ம வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் அந்த 0 அப்படிங்கிறது வண்டியுடைய ஸ்பீடோமீட்டர், என்கிறது வந்து நமக்கு கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓடோமீட்டர் வந்து இப்போ 14ன்னு இருக்கிற அந்த இடம் வந்து ஓடோமீட்டர் இருக்குது. 2 ட்ரிப் மீட்டர்ஸும் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபியூல் கேஜி ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டல் இருக்குது. டாப்பில் வந்து நமக்கு வண்டியுடைய ஆர்பிஎம் மீட்டர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வண்டியுடைய லெஃப்ட் சைடு ஹேண்டில் பாரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வண்டியுடைய லைட் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த பக்கம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிரிப்புமே வந்து நமக்கு நல்லா வந்து சாஃப்டாக வந்து நமக்கு இருக்குது. பிடிக்கிறதுக்கு நல்லா வந்து ஒரு சாஃப்டான ஃபீல் இருக்குது. வண்டியுடைய லைட் கண்ட்ரோலர் இருக்குது. டோன் இண்டிகேட்டர்ஸ்க்கு உண்டான பட்டன்ஸ், வண்டியுடைய ஹார்ன் ஸ்விட்ச் இது எல்லாமே வந்து நமக்கு லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸுமே வந்து நமக்கு நல்லா வந்து ஒரு ப்ரீமியமாக வந்து கொடுத்துருக்காங்க. சைட் மிரர்ஸ், வண்டியோடைய ரைட் சைடு ஹேண்டில் பாஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆக்சலரேட்டர் வந்துடுது. வண்டியோடைய கீழ் ஸ்விட்ச் பட்டன் நமக்கு இங்கே தான் வந்து இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டார்டிங் பட்டனும் நமக்கு இதில் தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் சைடு ஹேண்டில் பாஸில் நமக்கு ஹசார்ட் ஸ்விட்சும் நமக்கு தனியாகவே வந்து ஒரு பட்டன் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இந்த வண்டியுடைய சீட்டில் வந்து உட்காந்து காட்டுறேன். அதோட கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வண்டியுடைய அந்த சீட்டிங் ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 795 mm வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 5.10 feet வந்து ஹைட் இருப்பேன். ஒரு 176 cm இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் உட்காரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 2 சைடு காலும்
வந்து ஈவனாக வந்து தரையில் டச் ஆகி தான் இருக்குது. ஒரு 5.4 ஃபீட்டுக்கு மேலே உள்ளவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து இந்த வண்டியில் கம்ஃபர்டபுளாகவே வந்து வண்டி ஓட்டலாம். வண்டியுடைய டேங்க் வந்து நமக்கு 12 லிட்டர்ஸ் இருக்குது. பட் நம்ம இங்கே ஃப்ரண்ட்டில் உட்காரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நமக்கு பெருசாக கொடுத்துருக்கிறதால ஏதோ ஒரு பெரிய டேங்க் இருக்க மாதிரியான ஃபீல் இருக்குது. பட் வெறும் 12 லிட்டர்ஸ் தான் வந்து நமக்கு ஃபியூல் டேங்க்கும் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியுடைய வெயிட் வந்து நமக்கு 145 கிலோகிராம்ஸ் தான் வெயிட் இருக்குது. பெரிய வந்து ஒரு வெயிட்டான வண்டி ஃபீல் ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஃபீல்லாம் இல்லை, லைட் வெயிட்டாக தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய அந்த இன்ஜின் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 165 mm வந்து நமக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து நமக்கு ஓரளவுக்கு பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஓட்டும்போதும் கூட எதுவும் இன்ஜின்லாம் வந்து ஸ்பீட் பிரேக்கர்ஸில் தட்டாது.